ஆதிபாரதி சீரியலில் நாளைக்கு ஒரு அதிரடியான எபிசோடு வந்திருக்கு. மரகதத்துக்கு வந்து துரைக்கும் ஸ்வேதாக்கும் வந்து கல்யாணம் ஆனது தெரிஞ்சோன்னே சாரதா கிட்ட வந்து என் மருமகளை வீட்டுக்கு அனுப்பி விடுங்க அப்படின்னு பாரதி முன்னாடியே கேட்டுடுறாங்க. பாரதிக்கு வந்து எல்லா விஷயங்களும் ஸ்வேதாவோட மேரேஜ் தெரிஞ்சு வேறு லெவலில் கொண்டு போகிறாங்க. மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். இந்த பக்கம் வந்து எல்லோரும் கிளம்பி போங்க, நான் என் அத்தையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ் பாரதின்னு சொல்லிட்டு அசதியாக படுத்து தூங்குற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பாரதி வந்து காலெல்லாம் பிடிச்சி கை காலுக்கெல்லாம் தைலம் தேய்ச்சி விட்டுட்டு அசந்து தூங்கிடுறாங்க. பாரதி வந்து தூங்காமல் அப்படியே கன்னத்தில் கை வச்சுக்கிட்டு உட்காந்து விடிய விடிய வந்து பார்த்துக்கிறாங்க நம்ம சாரதாமாவை. அடுத்த நாள் காலையில் விடிஞ்சிருது. விடிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு சமையல் கட்டில் வந்து சமைச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம பாரதி. அப்போ தான் வந்து அந்த வேலை செய்கிறவங்க வந்து கேட்குறாங்க பாரதிக்கிட்ட, ஓ புதுசாக வந்திருக்க வேலைக்காரி நீ தானா அப்படின்னோடனே, இல்லைங்க நான் வேலைக்காரி இல்லைங்க அப்படின்னு பாரதி சொன்னேன். நீங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. இல்லை நான் சரியாக தான் புரிஞ்சுருக்கேன், ஒரு சம்பளம் இல்லாத வேலைக்காரங்க சேர்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. பார்த்து ஜாக்கிரதையாக நடந்துக்கம்மா. இந்த வருஷம் வீட்டில் வந்து 8 வருஷமாக நான் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து என் சம்பளத்தை வாங்கிட்டு போகலான்னு தான் வரேன். அவங்க வந்து வேறு ஏதோ ஒரு பெரிய திட்டம் வச்சுருக்காங்க, பார்த்து உஷாராக இருந்துக்க அப்படின்னு. ஏன்னா என்னை மட்டும் வேலையை நிப்பாட்டல, தோட்டக்காரங்க இருக்கிற எல்லாரையும் வேலையை விட்டு நிப்பாட்டிட்டாங்க. அநேகமாக உன்னை வந்து நீ தான் பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் கிளம்பி போயிடுறாங்க. அத்தை ஏதோ பெருசாக திட்டம் போட்டு வச்சுருக்காங்களோ, என்ன நடக்குதுன்னே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அத்தைக்கு காஃபி எடுத்துகிட்டு போகலான்ட்டு போகிறாங்க. ரூம்குள்ளே போகிறப்போ வந்து தமிழை வந்து கூப்பிட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க சாரதாம்மா. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன், உனக்காக வந்து நான் கஷ்டப்பட்டு அவ்வளோ பெரிய ஸ்கூலில் வந்து உன்னை படிக்க வைக்கலான்னு பார்த்தா நீ வேண்டான்னு சொல்லிவிட்ட, ஈஸியாக இருக்க, உனக்கெல்லாம் வந்து அவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது வந்து தப்பாக போயிடுச்சுல, என்ன பாட்டி இப்படி பேசுகிறீங்க, எனக்கு அப்பா அம்மாவை விட்டு பிரிஞ்சு போக எப்படி மனசு வரும், அது மட்டும் இல்லை அப்பா எனக்காக போகக்கூடாதுன்னு சொல்லி அழுதாங்க, அதுக்கப்புறம் நான் என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னேன். திட்டிகிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை கேட்டோன்னா வந்து பாரதி வந்து அதிர்ச்சி ஆகிடுறாங்க. என்னை சுற்றி நடந்துக்கிட்டு இருக்குது, ஒன்றுமே புரியலையே, சின்ன பிள்ளைன்னு கூட பார்க்காம வந்து இப்படி திட்டிகிட்டு இருக்காங்க. அவள் வந்து ஆசையாக தமிழ் வந்து பாட்டி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா. இவங்க வந்து கொஞ்சம் கூட பிடிக்கலங்கிறது தெரியும் என்ன, ஆனால் இப்படியா வேறு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நவுந்து போகலான்னு பார்க்குறப்ப தமிழ் போனதுக்கப்புறம் ஸ்வேதாலேருந்து எல்லோரும் பேச ஆரம்பிக்கிறாங்க ரூம்குள்ளே. அதையும் பாரதி வந்து கேட்டுடுறாங்க. இப்போ இந்த ஆதி கூட வந்து பாரதி இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நீங்கள் செஞ்சு கொடுத்த சத்தியம் எனக்கு என்ன ஆச்சு அத்தை, என்னை வந்து பாரதியை பிரிச்சுட்டு எனக்கு ஆதி கூட மாமா கூட என்னை சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லியிருந்தீங்களே, அதை நம்பி தான் நானும் இருக்கேன். எனக்கு எந்த சொத்தும் வேணாம், எதுவும் வேணாம், எனக்கு பாரதியை கண்டாலே பிடிக்கல, எப்படி சீக்கிரம் எவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ணுறது அப்படின்னு கேட்டோன்னே, கவலைப்படாத, கூடி சீக்கிரம் வந்து அவளை வந்து வீட்டை விட்டு துரத்திடுறேன் அப்படின்னு சாரதா பேசுகிறத வந்து பாரதி கேட்டு மனசுக்கு எல்லாம் என்ன செய்கிறதுனே தெரியாமல் அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க உட்காந்து. அதுக்கப்புறமேட்டுக்கு சரி இதுக்கப்புறம் யோசிச்சுக்கிட்டே இருந்தால் என்னை சுற்றி வந்து அத்தை பெருசாக சதி திட்டம் போடுறாங்க, இதை முதல்ல நம்ம ஆதிக்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி வந்து ஆதி வராப்பில் வந்தோன்னே வந்து ஆதிக்கிட்ட வந்து பேசலான்ட்டு ஆரம்பிக்கிறாங்க. அம்மா வந்து நம்மளை ஏற்றுக்கிட்டது, அதுவும் உங்களை வந்து ஏற்றுக்கிட்டது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எனக்கு வந்து எந்த கவலையும் இல்லாமல் இப்போ தான் நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு பேசுகிறத பார்த்தோன்னே கரெக்டாக வந்து புரிஞ்சுக்கிறாங்க பாரதி வந்து. இதுக்கப்புறம் இவங்ககிட்ட வந்து ஆதிக்கிட்ட பேசி மனசை கஷ்டப்படுத்த வேணாம், இதை நம்மளே டீல் பண்ணிக்கலாம், வீடு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் பாரதி, தைரியமாக இரு அப்படின்னு மனசை தேத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பக்கம் வந்து மரகதமும் சரி தனமும் உட்காந்துட்டு இருக்கப்போ காய்கறி வாங்கிட்டு வந்து கொடுக்குறாப்புல துரை. அந்த சமயத்தில் தான் வந்து என்னடா இப்படி பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்கிறப்ப பேச்சு வாக்கில் வந்து ஸ்வேதாவோட கல்யாணம் ஆனதை வந்து மணி வந்து சொல்லிட்டாப்புல. என்னது உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா, என்னடா சொல்கிற, நிஜம்லே நீ தாலி கட்டினியா அப்படின்னோன்னே, ஆமாம் தாலி கட்டினேன், வேணா பாரு வீடியோ கூட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ஏன்டா நீ வந்து அவங்க கூட அவளை அழைச்சிட்டு மருமகளை அழைச்சிட்டு வராமல் இருக்க, அழைச்சிட்டு வந்துடுவோம், இதோட ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காது அப்படின்னோன்னா மணி வந்து இதெல்லாம் சரிப்பட்டு வராது, ஏற்கனவே வந்து தப்பாயிடுச்சுன்னு அந்த ஸ்வேதாவும் சரி அந்த அறிவும் சரி என்னை வந்து அந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ என்னடான்னா அதெல்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க, நான் பார்த்துக்கிறேன், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து மரகதம் வந்து செம கெத்தாக வந்து உள்ள சாரதா வீட்டுக்கு என்ட்ரி ஆகுறாங்க. உள்ளே வந்தோடனே வந்து சம்மந்தி எனக்கு இப்போ தான் விஷயம் தெரிஞ்சிச்சு, அவள் ஸ்வேதா கழுத்தில் வந்து துரை தாலி கட்டின விஷயம், அதான் என் மருமகளை கூட்டிகிட்டு போகலான்ட்டு வந்தேன். எனது மருமகளா, அதெல்லாம் கிடையவே கிடையாது, அதான் நான் அன்றைக்கே கைட்டி கொடுத்தாச்சுல்ல, அப்புறம் எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் பேச, என்ன பெருசாக திட்டம் போடுறியா மணி அப்படின்னா, இங்கே பாருங்கள் எனக்கு எதுவுமே தெரியாது, அவங்க விஷயம் நாங்கள் பேச்சுவாக்கில் பேசிகிட்டு இருக்கிறத கேட்டுட்டாங்க, கேட்டுட்டு நியாயம் கேட்குறதுக்கு அவங்க வந்திருக்காங்க, இதில் என்ன தப்பு இருக்குது
அப்படின்னு சொன்னோன்னே, அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஸ்வேதாவுக்கு வந்து கல்யாணமே நடக்கலை. நீங்கள் இஷ்டத்துக்கு வாயில் பேசுகிறதுக்கெல்லாம் வந்து என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, பாரதி கரெக்டாக வந்து உள்ளே வந்துடுறாங்க. வந்ததுன்னா வந்து இவங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாமல் போயிடுச்சு. என்னடா போனால் போகுதுன்னு விட்டு வச்சுருந்தா தப்பாக போச்சுல்ல அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அறிவு வந்து அடிக்க வராங்க துரையை. கரெக்டாக வந்து மணி தடுத்துட்டு பேசிகிட்டு இருக்கப்போ எதுக்கு தேவையில்லாமல் கை வைக்கிறீங்க, முதல்ல வந்து என்ன விஷயங்கிறது சொல்லுங்கள், அவங்க 2 பேரும் கல்யாணம் ஆனதுக்கு என்ன சாட்சி அப்படின்னு பாரதி கேட்டோன்னா, பாரதி இந்த உனக்கு ஒரு வீடியோ அனுப்பி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ அனுப்பி விட்றாங்க. அதில் வந்து துரை வந்து தாலி கட்டுறது தெரிஞ்சிருது. தெரிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு பாரதி ரைட்டு விடு, இவ்வளோ இனிமேல் வந்து உண்டு இல்லைன்னு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி உங்களுக்கு ஒரு 2 நாள் டைம் தரேன்னு மரகதம் வந்து என் மருமகளை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிற பாருங்கள், இல்லைன்னா நான் வேறு ஏதாவது ஸ்டெப் எடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் வந்து இந்த விஷயம்லாம் வந்து தெரிஞ்சு சாரதா கிட்ட என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் புலம்பிகிட்டு இருக்காப்புல அறிவு. ஸ்வேதா கால் பண்ணுறாங்க, அதிர்ச்சி ஆகிறாங்க. அதோட முடியுது.